தலைமையில் ஆட்சி அமைக்க விஜய் 4 நாட்களாக ஆளுநர் மாளிகைக்கு சென்று வந்த நிலையில் ஆளுநர் அர்லேக்கர் விஜயை முதல்வராக நியமித்து அதிகாரப்பூர்வமாக ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் தாவேக தனிப்பெரும்பான்மையாக 108 இடங்களில் வென்றாலும் பெரும்பான்மை இல்லாததால் ஆட்சி அமைக்க முடியவில்லை. காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்த போதும் 6 இடங்கள் ஆதரவு தேவைப்பட்ட நிலையில் நேற்று 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்தன. அவர்களை தொடர்ந்து விசிகாவும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் இன்று நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்ததால் தாவேக ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை ஆதரவு கிடைத்தது. அதையடுத்து தாவேக தலைவர் விஜய் இன்று மாலையே கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிகா, காங்கிரஸ், முஸ்லீம் லீக் ஆகிய ஆதரவு கட்சி தலைவர்களுடன் ஆளுநர் அர்லேக்கரை நேரில் சந்தித்து 120 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை சமர்ப்பித்தார். இந்த சந்திப்பு சுமார் 2 மணி நேரம் நீடித்த நிலையில் ஆளுநர் அர்லேக்கர் விஜயை முதல்வராக நியமித்து ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுத்தார். மேலும் மே 13ஆம் தேதிக்குள் பெரும்பான்மையை நிரூபிக்குமாறும் உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் நாளை காலை 10 மணி அளவில் நேரு ஸ்டேடியத்தில் விஜய் முதல்வராகவும் அவருடன் 9 பேர் அமைச்சர்